அதிமுக 169 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், மதுரவாயல் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறது. திருவிக நகர், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அதிமுக களம் காண்கிறது. அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியலை பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. ஓசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. மேலும் மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், கெங்கவல்லி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதி பட்டியலை வெளியிட்ட நிலையில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் எடப்பாடி, சங்ககிரி, சேலம் தெற்கு, வீரபாண்டி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. எடப்பாடி, சங்ககிரி, சேலம் தெற்கு, வீரபாண்டி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பட்டியலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்ற பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கூட்டணி கட்சிகளில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 11 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. போலவே இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளிலும், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் 1 தொகுதியிலும், புதிய பாரதம் கட்சி 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. அதிமுக நேரடியாக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த நிலவரங்களை பார்த்து வந்தோம். அந்த வகையில் பவானி, அந்திப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், கூடலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், கூடலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. இன்று மாலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். இந்நிலையில் அதிமுக நேரடியாக போட்டியிடும் தொகுதி பட்டியல் வெளியாகியிருக்கிறது. கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, பழனி, ஆத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் 169 தொகுதிகளின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுடைய தொகுதி பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்துக்கு முன்னதாக வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக 169 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது என்பது தெளிவாகிறது. இந்நிலையில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளாக துறையூர், பெரம்பலூர், திட்டக்குடி, நெய்வேலி, பன்ருட்டி உள்ளிட்ட தொகுதிகள் இருக்கின்றன. துறையூர், பெரம்பலூர், திட்டக்குடி, நெய்வேலி, பன்ருட்டி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆலங்குடி, சிவகங்கை, மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குடி, சிவகங்கை, மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. மேலும் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளுடைய பட்டியலை பார்த்து வருகிறோம். திருவாடானை, முதுகுளத்தூர், விளாத்திகுளம், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. 169 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதி குறித்த பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளிலும், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் புதிய பாரதம் கட்சி தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன.
மீதம் இருக்கும் 169 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அரியலூர், தாராபுரம், காங்கேயம், திருப்பூர் வடக்கு, பல்லடம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. தேர்தல் அறிக்கை, தொகுதி பங்கீடு, தொகுதி பட்டியல் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டியிருக்கிறது தேசிய ஜனநாயக கட்சி. இன்று தேர்தல் பரப்புரையும் மேற்கொள்ள இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த வகையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை எவை என்பது குறித்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் இன்றே தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. முன்னதாக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுவதாக தெளிவாகிறது. அரியலூர், தாராபுரம், காங்கேயம், திருப்பூர் வடக்கு, பல்லடம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. போலவே சங்கரன்கோவில், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதி குறித்த நிலவரங்களை பார்த்து வருகிறோம். சங்கரன்கோவில், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அரக்கோணம், ஆற்காடு, சீர்காழி உள்ளிட்ட 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை எவை என்பது குறித்த பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். ஏற்கனவே தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் கட்சிகள் போட்டியிடுகின்றன என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் அதற்கு விடை கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருந்தது. அந்த வகையில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. பாமகவிற்கு 18, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11, தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஐஜேகேவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி தலா 1 தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் அதிமுக 169 தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கிறது என்பது தெளிவாகிறது. கூட்டணிகளை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடை முடிப்பது, அடுத்ததாக தேர்தல் பரப்புரை என்று அடுத்தடுத்த தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த வகையில் இன்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று மாலை தேர்தல் பரப்புரையை மயிலாப்பூரில் தொடங்க இருக்கிறார். முன்னதாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அது தவிர்த்து மீதமிருக்கும் 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உத்தேசமாக கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, பழனி, ஆத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளிலும், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. மீதமிருக்கும் 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்பது தெளிவாகிறது. கூட்டணிகளை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடை முடிப்பது என்று தேர்தலில் மும்முரம் காட்டியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த வகையில் இன்று மாலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறார். முன்னதாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்பது குறித்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பது தெளிவாகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்த பட்டியலை பார்க்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட கூட்டணி இறுதி செய்வது, தொகுதி பங்கீடு, தற்பொழுது சீட் ஷேரிங்கிலிருந்து தொகுதி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது வரைக்கும்
தேசிய ஜனநாயக கூட்டணி முந்தி இருக்கிறது. இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையும் ஆரம்பிக்க இருக்கிறார். தொகுதி பட்டியலை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நலன் குறித்து சில நுட்பமான காய் நகர்த்தல்கள் இதற்குள்ள பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் மதிப்பீடு செய்கிறேன். அது எந்த அடிப்படையிலன்னு சொல்லிடுறேன். முதல்ல கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல 58 தொகுதிகள் இருக்கு. அதுல கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயித்ததே 18 தொகுதிகள் தான். கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் அவர்களுக்கு வில்லனாக அமைந்தது. இந்த முறை நீங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நான் தென் மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பிடாம பேசுகிறேன். அவ இந்த 2 கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தென் மாவட்டங்கள்ல மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்களே பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், கிள்ளியூர், ராஜபாளையம், காரைக்குடி, நாங்குநேரி, ஒட்டப்படாரம்னு 16 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது. அதாவது கடந்த தேர்தலில் தனக்கு எந்த தொகுதிகள் எல்லாம் சவாலாக இருந்தது, எந்த பிராந்தியங்கள் எல்லாம் சவாலாக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியலை பார்த்து வருகிறோம். பாமக போட்டியிடும் தொகுதிகளாக விருத்தாச்சலம் உள்ளிட்ட 18 தொகுதிகள் இருக்கின்றன. விருத்தாச்சலம், ரிஷிவந்தயம், சேலம் உள்ளிட்ட தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கு.